ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மேடவாக்கம் வந்திருக்கோங்க. மேடவாக்கம் பாபு நகர் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு நல்ல வேக்கண்ட் லேண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் மேடவாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற ரோடு, அந்த ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம். வாங்க இப்போ மூவ் பண்ணி போய் சைட்டை பார்க்கலாம். சைட்டை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க் எல்லாமே நான் காமிச்சிக்கிட்டே போகிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து இந்த சைட்டை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சைட்டை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தேவையான வசதி இந்த சைட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் பார்க்கலாங்க. ஸ்கூல் பார்த்தா நம்ம சைட்டில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் நாராயணா ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் மெட்ரிக் ஸ்கூல், அதுவுமே வந்து சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அதுக்கும் நீங்கள் நடந்தே போகலாம். அடுத்தது இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்தால் வேல்ஸ் குளோபல் ஸ்கூல், அது இந்த மெயின் ரோட்டில் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே லியோமுத்து இருக்குது, அதுவுமே மெயின் ரோட்டில் இருக்குங்க. அடுத்து நம்ம காலேஜ் பார்க்கலாங்க. மேடவாக்கத்தில் நிறைய காலேஜ் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே சைட்டில் இருந்து 700 மீட்டர் வந்தோம் அப்படின்னா பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அடுத்து சைட்லேருந்து வேளச்சேரி டு தாம்பரம் ரோடு, அந்த ரோட்டுக்கு 1 கிலோமீட்டர் வருங்க. அங்கே மேடவாக்கம் கூட்ரோடு இருக்குது. மேடவாக்கம் கூட்ரோடுக்கு பக்கத்தில் காயிதே மில்லத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அடுத்து பக்கத்துலேயே கௌரிவாக்கம் போனால் பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எஸ்ஐவிடி காலேஜ் இருக்குது. அடுத்து பள்ளிக்கரணை இருக்குது, பள்ளிக்கரணையில் ஆசான் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஏரியாவை சுற்றி நிறைய காலேஜ் வசதி நமக்கு இருக்குங்க. அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ரோடு வசதி பார்க்கலாங்க. நம்ம சைட்லேருந்து 2 மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குங்க. ஒன்று மாம்பாக்கம் ரோடு, மேடவாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற ரோடு. இன்னொரு ரோடு வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் போகிற ரோடு. 2 ரோட்டுக்குமே 1 கிலோமீட்டர் தான் வருங்க. நம்ம மாம்பாக்கம் ரோடு வந்துட்டோன்னா மாம்பாக்கம் ரோட்டில் இருந்துட்டு சித்தாலப்பாக்கம், சித்தாலப்பாக்கம் டு மாம்பாக்கம், மாம்பாக்கத்துலேருந்து கேளம்பாக்கம் போகிறது, வண்டலூர் போகிறது ரொம்ப ஈஸி. அடுத்து சைட்டில் இருந்து மாம்பாக்கம் ரோடு போயிட்டு அங்கேருந்து சோமியா நகர், சோமியா நகர்லேருந்து பெரும்பாக்கம், பெரும்பாக்கத்துலேருந்து சோழிங்கநல்லூர் போயிட்டால் ஓஎம்ஆர் வந்துடும். ஓஎம்ஆர்லேருந்து நம்ம எல்லா ஏரியாவுக்கும் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அடுத்து வேளச்சேரி டு தாம்பரம் ரோடு, அந்த ரோட்டுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து தாம்பரம் போகலாம். தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர், பெருங்குளத்தூர்லேருந்து இப்போ வண்டலூரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கே போகிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சைட்டாண்ட வந்துட்டோம். இதுதான் சைட்டு, இதை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது மெட்ரோ. இப்போ மேடவாக்கத்தில் மெட்ரோ வருது. நம்ம சைட்லேருந்து 1.25 கிலோமீட்டர் தான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வருங்க. இப்போ நம்ம இந்த சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சைட்டை சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இது புது அப்பார்ட்மெண்ட் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இண்டிவிஜுவல் வீடு நிறையவே இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் நல்ல மெயின் ரோடு, பெரிய ரோடு தான். நீங்கள் இந்த ரோடை யூஸ் பண்ணி சந்தோஷ்புரத்துலேருந்து வேங்கைவாசல் அந்த ரோடு வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். இந்த லேண்டோடைய அளவு ஃப்ரண்டேஜ் 30 அடி, லென்த்து 65 அடி, மொத்தம் 1950 ஸ்கொயர் ஃபீட். சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ரோடு 30 அடி ரோடு. தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே உப்பு தண்ணி கிடையாது. இதோடைய ரேட்டு 1,76,00,000 ரூபா. நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்த பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவையும் சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்ன வசதிலாம் இருக்குன்றதும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய இடமோ வீடோ விவசாய இடமோ எது சேல் பண்ணோம் அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.